எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, பொட்டுக்கடலை, தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு, பூ, இலை, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சமாக லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றுறதுக்கு கடலை மாவு 2 ஸ்பூன், தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு 3 போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். சோம்பு தாளிக்கிறதுக்கு போடுறதுனால கொஞ்சமாக போட்டு ஆட்டினா போதும். நம்ம ஆட்டிடலாம். இப்போ இதை ஆட்டியாச்சு. இது மாதிரி குறைன்னு இருந்தால் போதும், ரொம்ப ஆட்டணும்னு அவசியம் இல்லை. எடுத்துடலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதை எடுத்து மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, பூ, இலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இலை, கிராம்பு எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பச்சை மிளகா இது கொஞ்சம் வணங்கட்டும். இஞ்சி பூண்டை போட்டு தட்டி எடுத்துடலாம். தட்டி வச்ச பூண்டு, இஞ்சியும் பூண்டும் இதோடு சேர்த்துடலாம். இது நல்லா கிண்டி விட்டுட்டு வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம். நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இதளவுக்கு வணங்கினா போதும். இப்போ நம்ம புதினா இலையும் மல்லி இலையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் கொஞ்சம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துடலாம். நல்லா வணங்கிடணும் எண்ணெயிலேயே. கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன். மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து அரைச்சது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் அரைச்சது போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதோட சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு 3 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து உரல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி. அதாவது இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே மசிச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டாவே போதும். சூடாக இருக்கிறதுனால கரண்டியிலே மசிச்சுக்கிறேன்.
உருளைக்கிழங்கையும் அதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ல, அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அது கூட சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கடலை மாவு பிடிக்காதவங்க சேர்த்துக்க தேவையில்ல. கடலை மாவு போட்டால் கொஞ்சம் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவையோட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம், அது கொதிக்கட்டும். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதை காய் போட்டு கூட செய்யலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.